ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் தான் எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆன் பண்ணிட்டு ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வெப்சைட் இல்லைனா அப்ளிகேஷன் எது வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதை வந்து நீங்கள் டேரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு நான் அப்லோடு ஃபைலில் வந்து போய்க்கிறேன். அப்லோடு ஃபைலில் போயிட்டு எனக்கு தேவையான இமேஜ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அதாவது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் எனக்கு தேவையான இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ்க் எனிதிங்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கன்வெர்ட் திஸ் இமேஜ் இன்டு ஸ்டுடியோ கிப்லி ஆர்ட், இதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதை டைப் பண்ணிங்கவே போதும். இதை டைப் பண்ணிவிட்டு அந்த அப்லோட் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரெடியாக இருக்க ஆரம்பிச்சிடும் இமேஜ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த ப்ராம்ப்டை வந்து மறக்காமல் டைப் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் திஸ் இமேஜ் இன்டு ஸ்டுடியோ கிப்லி இமேஜ், இதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ChatGPTல தான் செம்மையாக இருக்குது. நான் வந்து இன்னொரு ஆப் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ப்ளே ஸ்டோரில், அது இந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் செம்மையாகவும் இல்லை. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ChatGPTல செம்மையாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கார்க்குன்னு இன்னொரு ஆப் இருக்கும் ப்ளே ஸ்டோரில், அந்த ஆப்பையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதில் இந்த அளவுக்கு குவாலிட்டி வரல. ChatGPT தான் நல்லா இருக்குது, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்காக இன்னொரு இமேஜை நான் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் தான் அப்லோட் பண்ண முடியும், அதுதான் இதோட நெகட்டிவ். நீங்கள் வேணால் ப்ரீமியம் பிளான் வந்து போட்டுக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இமெயில் ஐடியாக லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமெயில் ஐடிக்கு பதிலாக வேறு இமெயில் ஐடி வந்து இப்போ லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணிவிட்டு நான் வேறு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான இமெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ப்ரீமியம் பிளான் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கார்க் ஆப் பற்றி நான் போடுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ChatGPTயை பார்க்கலாம். இதோட குவாலிட்டி செம்மையாக இருக்குது ChatGPTயோடது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் இன்னொரு இமேஜை நான் செலக்ட் பண்ணிட்டு அதே ப்ராம்ப்டை வந்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு அந்த அப்லோட் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலே டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். குவாலிட்டி செம்மையாக இருக்கும் ChatGPTல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு இமெயில் ஐடி வந்து நான் இதில் லாகின் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு இமெயில் ஐடி வந்து லாகின் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இமேஜ் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இந்த இமேஜுக்கு தான் நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு நான் அந்த ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது, ரொம்ப செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்க் ஆப் பற்றி போடுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.